வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலும் பங்கு பெற இருக்கின்ற உங்கள் அனைவரையும் தூய மத்தேயு தமிழாலய சார்பில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்போதும் இந்த நேரத்தினை தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்போதும் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியினை நீர் தாமே எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்திரலும். இந்த நேரத்திலும் நாங்கள் பாட இருக்கின்ற பாடல்கள் மூலமாகவும் கேட்க இருக்கின்ற உடைய செய்தி மூலமாகவும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பக்தி விருத்தி நாங்கள் அடைய செய்தரலும். இன்றும் எங்கள் மத்தியிலே பேச இருக்கின்ற உடைய அடியார் மூலமாக உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளோம். இப்போதும் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பம் முதல் இறுதி வரை நீரே எங்கள் மத்தியிலே ஆளுகை புரிய எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை வழி நடத்தியுள்ளோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 501வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 501. பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி, துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். பாடி தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி. கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆதரவாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆதரவாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி. பாதம் கல்லில் என்றும் இடராமல்
கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. இப்போதும் வேத பாடம் வாசிக்கப்படும். இன்றைய வேத ஆராய்ச்சிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரை. The Bible reading for today's Bible study is taken from the Acts of the Apostles, chapter 5, verses from 27 to 42. அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கணம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பேர் கொன்ற ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயன் ஆகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாய் இருந்ததானால் ஒழிந்து போம். தேவனால் உண்டாய் இருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. அறிவிப்புகள். இன்றைய வேத ஆராய்ச்சி வேளையிலும் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேத ஆராய்ச்சி வேளையிலும் நம்மத்திலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கும் ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களை ஆலய சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் பூனாவில் இயங்கி வரும் யூபிஎஸ்லே நியூ டெஸ்டமென்ட் டிபார்ட்மெண்ட்டிலே ப்ரொஃபஸராக இருந்து தேவனுடைய ஊழியங்களை செய்து வருகிறார்கள். திரும்பவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நாம் யாவரும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே
557வது பாடலை பாடுவோம். பாடலன் 557. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன்,
இப்போதும் ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் நம்ம மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாதமும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்சபையின் போதகர் அவர்களுக்கும், நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் விசுவாசிகள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 12 26 வசனங்களிலிருந்து அனனியா சப்பீராளின் மரணத்தை தொடர்ந்து ஆதி திருச்சபையில் என்ன நடந்தது என்று பார்த்தோம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றது. திரளான மக்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள். சபை வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் யூத தலைவர்களின் கடுமையான எதிர்ப்புக்குள்ளானார்கள். இந்த வளர்ச்சியையும் எதிர்ப்பையும் ஆதி சபை எப்படி கையாண்டது என்று பார்த்தோம். இன்று அதன் தொடர்ச்சியான அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 27 42 வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். இந்த வசனங்களில் எதிர்ப்பின் நடுவில் அப்போஸ்தலர்கள் எப்படி சாட்சி பகர்ந்தார்கள், பாடுகள் மத்தியிலும் ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது என்று அப்போஸ்தலர்களின் வாழ்வில் இருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பிறவியிலிருந்தே முடமான மனிதனை குணப்படுத்தின பிறகு பேதுருவும் யோவானும் கைது செய்யப்பட்ட போது ஆலோசனை சங்கத்தார் இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அதற்கு பேதுருவும் யோவானும், தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது நியாயமாய் இருக்குமோ என்று கேட்டார்கள். தொடர்ந்து தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். இப்பொழுது 5ஆம் அதிகாரத்திலும் அதே போன்ற ஒரு சம்பவத்தை தான் பார்க்கிறோம். ஆனால் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கும் ஒரு வித்தியாசம், இங்கு பேதுருவும் யோவானும் மட்டுமல்ல 12 அப்போஸ்தலர்களும் கைது செய்யப்பட்டு ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார்கள். 3ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் சந்தித்த அதே உபத்திரவத்தை இப்போது 12 அப்போஸ்தலர்களும் சந்தித்தார்கள். இந்த உபத்திரவத்தை அப்போஸ்தலர்கள் எப்படி கையாண்டார்கள் என்று லூக்கா இந்த வசனங்களில் விவரிக்கிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற சில பாடங்களை தொடர்ந்து பார்ப்போம். நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம், தேவனுக்கு கீழ்ப்படிதலே விசுவாசத்தின் அடித்தளம் என்ற சத்தியத்தை இங்கு பார்க்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிதலே விசுவாசத்தின் அடித்தளம். 27 29 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது என்றார்கள். இங்க என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர்கள் இயேசுவை பிரசங்கித்ததற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அப்போஸ்தலர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். எனவே சிறையில் இருந்து வெளியே வந்த அப்போஸ்தலர்கள் எருசலேமை விட்டு தப்பிச் செல்லாமல் தொடர்ந்து இயேசுவை தேவாலயத்தில் பிரசங்கித்தார்கள். இந்த குற்றத்திற்காக அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார்கள். 28ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். இங்கு 2 குற்றச்சாட்டுகள் அப்போஸ்தலர்களுக்கு எதிராக வைக்கப்பட்டது. ஒன்று, இயேசுவின் நாமத்தை குறித்து போதிக்க கூடாது என்ற கட்டளையை ஏன் மீறினீர்கள் என்பது முதல் குற்றச்சாட்டு. 2, ஏன் இயேசுவை சிலுவையில் அறைந்த இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்துகிறீர்கள் என்று 2 குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். நற்செய்தி நூல்களில் இயேசு விசாரணைக்காக தேசாதிபதியான பிலாத்துவின் முன் கொண்டு வரப்பட்ட போது
பிலாத்து யூதர்களை பார்த்து, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்றார்கள். அன்று இயேசுவின் இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்ன யூதர்கள் இப்போது அப்போஸ்தலர்களை பார்த்து, ஏன் எங்களை குற்றம் சாட்டுகிறீர்கள் என்று கேட்டார்கள். இந்த சூழலில் பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் மிக தெளிவாக மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது என்று அழுத்தமாக சொன்னார்கள். இதுதான் விசுவாசத்தின் அடித்தளம். பல நேரங்களில் துதியும் ஆராதனையும் மட்டும்தான் விசுவாசத்தின் வெளிப்பாடு என்று நினைக்கிறோம். ஆனால் அதைவிட முக்கியம் கீழ்ப்படிதல். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது விசுவாசத்தின் அடித்தளம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகளின் பட்டியலில் இடம்பெற்ற எல்லா பக்தர்களும் ஏதோ ஒரு விதத்தில் தங்கள் விசுவாசத்தை கீழ்ப்படிதல் மூலம் நிரூபித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் எங்கு போகிறோம் என்று தெரியாமலேயே ஆண்டவர் சொன்னார் என்பதற்காக கீழ்ப்படிந்தார். எனவே அவர் விசுவாசிகளின் தகப்பனானார். அதே போல நோவா மழை இல்லாத காலத்திலும் தேவன் சொன்னார் என்பதற்காக பேழையை ஆயத்தம் பண்ணினார். விசுவாசிகளின் பட்டியலில் இடம் பிடித்தார். இப்படி எல்லா பக்தர்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததன் மூலம் தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள். விசுவாசம் உணர்ச்சியில் அல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிவதில் வெளிப்படுகிறது என்பதை இந்த உதாரணங்கள் நமக்கு காட்டுகிறது. இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் 2 கட்டளைகளுக்கு இடையில் மாட்டிக்கொண்டார்கள். ஒன்று, இயேசுவை குறித்து போதிக்க கூடாது என்ற ஆலோசனை சங்கத்தாரின் கட்டளை. 2, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்ற கர்த்தரின் கட்டளை. ஆலோசனை சங்கத்தாரின் கட்டளையா அல்லது தேவனுடைய கட்டளையா என்று வரும்போது அப்போஸ்தலர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதையே தெரிந்து கொண்டார்கள். இங்கு இன்னொரு சிக்கலை நாம் பார்க்கிறோம். இங்கு அப்போஸ்தலர்கள் அதிகாரிகளுக்கு அல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் வேத புத்தகத்தின் மற்ற இடங்களில், குறிப்பாக பவுல் ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை என்று பவுல் சொல்லுகிறார். அப்படியானால் எப்போது அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், எப்போது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும்? இது முரண்பாடாக இல்லையா? இதை நாம் அடுத்த மாதம் ஒரு தனி பாடமாக பார்ப்போம். அதிகாரத்திற்கு எப்பொழுது கீழ்ப்படிய வேண்டும், தேவனுக்கு எப்போது கீழ்ப்படிய வேண்டும் என்று அதில் தெளிவாக கற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த வசனங்களில் அதிகாரிகள் தேவனுடைய கட்டளைக்கு எதிராக நின்றபோது அப்போஸ்தலர்கள் தெளிவாக தேவனுக்கு கீழ்ப்படிவதையே தெரிந்து கொண்டார்கள். எனவே தேவனுக்கு கீழ்ப்படிவதே சாட்சியின் அடித்தளம் என்பது நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம். இரண்டாவதாக, இயேசுவை பற்றிய தைரியமான சாட்சியே சுவிசேஷத்தின் மையம் என்று பார்க்கிறோம். இயேசுவை பற்றிய தைரியமான சாட்சியே சுவிசேஷத்தின் மையம். 30 - 32 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக பேச கிடைத்த வாய்ப்பை அப்போஸ்தலர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள பயன்படுத்தவில்லை. மாறாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பயன்படுத்தினார்கள். இயேசுவின் மரணம், உயிர்த்தெழுதல், பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல் குறித்த ஒரு சிறு பிரசங்கத்தை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக பிரசங்கித்தார்கள். நீங்கள் சிலுவையில் கொண்ட இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். அவர் இரட்சகர். அவர் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அளிக்கிறார். இதுதான் அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு யார், அவர் நமக்காக என்ன செய்தார் என்று சொல்வதுதான் சுவிசேஷம். பொதுவாக பேசும் அறநெறி போதனைகள் சுவிசேஷம் ஆகாது. நல்ல விஷயங்களை சொல்வது மட்டும் சுவிசேஷம் ஆகாது. இயேசுவை பிரசங்கிப்பதுதான் சுவிசேஷம். மக்களுக்கு பிடித்த விஷயங்களை சொல்வது சுவிசேஷம் ஆகாது. கிறிஸ்துவை குறித்த உண்மையை சொல்வதுதான் சுவிசேஷம். எனவே தான் வெறும் 42 வார்த்தைகள் அடங்கிய இந்த சிறிய பிரசங்கம் ஆலோசனை சங்கத்தாரை மூர்க்கமடைய செய்தது.
இந்த செய்தியில் ஆலோசனை சங்கத்தார் மூர்க்கமடைவதற்கு பல விஷயங்கள் இருந்தது. ஒன்று, இந்த செய்தி யூதர்களின் குற்றத்தை நேரடியாக சுட்டிக்காட்டியது. நீங்கள் சிலுவையில் கொண்ட இயேசுவை தேவன் உயிர்ப்பித்தார் என்று யூதர்களின் தவறை நேரடியாக அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார்கள், பூசி மறைக்கவில்லை. இரண்டு, யூதர்களின் செயல் தேவனுக்கு எதிரானது என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள். எப்படி? யூதர்கள் நிராகரித்த இயேசுவை தேவன் உயர்த்தினார். யூதர்கள் இயேசுவை நிராகரித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அவரை உயர்த்தினார். அப்படியானால் யூதர்களின் செயலை தேவன் நிராகரித்தார் என்பதை இது காட்டுகிறது. மூன்று, இயேசுவே இரட்சகர், அவரை தவிர இரட்சிப்புக்கு வேறு நாமம் இல்லை என்பதை சொன்னார்கள். நற்செய்தி நூல்களுக்கு வெளியே இயேசுவை இரட்சகராக குறிப்பிடுவது இதுதான் முதல் முறை. யூத தலைவர்களிடம் இருந்த பிரச்சனை, மோசே நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கிற தங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவையில்லை என்று நினைத்தார்கள். அப்படிப்பட்ட யூதர்களை பார்த்து இயேசு இரட்சகர் என்று பிரசங்கித்தது அவர்களை கோபமடைய செய்தது. உயிரை காக்கும் வைத்தியர் அல்லது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் தத்துவ ஞானிகள் அல்லது நாட்டை காக்கும் தலைவர்களுக்கு இரட்சகர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவது ஆலோசனை சங்கத்தாருக்கு பழக்கமான விஷயம். ஆனால் அவர்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவே இரட்சகர், அவரே மேசியா என்பதை அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அது அவர்களை மூர்க்கமடைய செய்தது. ஆனாலும் அப்போஸ்தலர்களால் அதை சொல்லாமல் இருக்க முடியாது. காரணம், நம்முடைய பாவத்தை உணர்வது தான் ரட்சிப்புக்கான முதல் படி. எனவே அப்போஸ்தலர்கள் யூதர்களின் அக்கிரமத்தை அவர்களுக்கு சொல்ல பயப்படவில்லை. ஆனால் பலர் இன்று பாவத்தை குறித்து பேச தயங்குகிறோம். அப்படியே பேசினாலும் அதை சுற்றி வளைத்து மேலோட்டமாகவே பேச விரும்புகிறோம். காரணம், பாவத்தை குறித்து பேசினால் மக்கள் புண்பட்டு விடுவார்களோ என்ற பயம், மக்களின் ஆதரவு நமக்கு கிடைக்காதோ என்ற பயம். ஆனால் நாம் பாவிகள் என்ற உணர்வு வராதவரை நமக்கு ஒரு இரட்சகர் தேவை என்ற உணர்வு வராது, இல்லையா? எனவே மிக எளிமையாக, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், அவரை மேன்மைப்படுத்தினார், அவர் இரட்சகர், அவர் மனம் திரும்புதலும் மன்னிப்பும் தருகிறார் என்று சுவிசேஷத்தின் முழு அம்சத்தையும் அந்த பிரசங்கத்தில் அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள். இன்று நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? நாம் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோமா அல்லது பொதுவாக மக்கள் விரும்பும் கருத்துக்களை பிரசங்கிக்கிறோமா? இதற்கு முன்பு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுருவின் முதல் பிரசங்கத்தை கேட்ட யூதர்கள் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் என்று பார்த்தோம். ஆனால் இப்போதோ அப்போஸ்தலர்களின் பிரசங்கத்தை கேட்ட ஆலோசனை சங்கத்தார் மூர்க்கமடைந்தார்கள் என்று லூக்கா சொல்லுகிறார். மூர்க்கமடைந்து என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தை அறுக்கப்பட்டு என்று பொருள் தரும் வார்த்தை. பேதுரு ஒரு ரம்பத்தை எடுத்து அவர்கள் இருதயத்தை அறுத்தது போல அவர்கள் உணர்ந்தார்களாம். இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் இன்னொரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட விவரத்தை விளக்கும் போது லூக்கா இந்த வார்த்தையை மீண்டும் பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம், இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது, அதாவது ஸ்தேவானின் பிரசங்கத்தை யூதர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள் என்று அங்கு பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் பிரசங்கத்தை முடித்த போது ஆலோசனை சங்கத்தார் அப்போஸ்தலர்களை கொலை செய்ய யோசனை பண்ணினார்கள் என்று 33ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை. ஒருவேளை ஆண்டவர் இடைப்படாமல் இருந்திருந்தால் ஸ்தேவானை கொலை செய்தது போல அப்போஸ்தலர்களையும் கல்லெறிந்து கொண்டிருப்பார்கள். எல்லா அப்போஸ்தலர்களும் ஒன்று சேர அன்று கொலை செய்யப்பட்டிருந்தால் நற்செய்தி பிரசங்கிக்கப்படுவது ஒரே அடியாக தடைப்பட்டிருக்கும். ஆனால் தேவன் அவர்களை ஆச்சரியமாக காப்பாற்றினார். எனவே மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் அவர்களை அற்புதமாய் காப்பாற்றின விதம். தேவன் அவர்களை அற்புதமாய் காப்பாற்றின விதம். 33 40 வசனங்கள், 33 35 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றான். ஆண்டவர் அப்போஸ்தலர்களை காப்பாற்ற கமாலியேல் என்ற ஒரு பரிசேயனை பயன்படுத்தினார். அப்போஸ்தலர்களை கைது செய்த ஆலோசனை சங்கத்தில் கொள்கை அடிப்படையில்
இரு துருவங்களாக செயல்பட்ட சதுசேயர்களும் பரிசேயர்களும் அங்கத்தினராக இருந்தார்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகத்தில் சதுசேயர்கள் தான் அப்போஸ்தலர்களை கடுமையாக எதிர்த்தார்கள். காரணம், சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. அப்போஸ்தலர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை மையமாக பிரசங்கித்ததால் சதுசேயர்கள் அப்போஸ்தலர்களை அதிகமாக எதிர்த்தார்கள். சதுசேயர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக தேவதூதர்கள், உயிர்த்தெழுதல், பரலோகம் போன்ற எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் எங்கெல்லாம் உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தார்களோ அங்கெல்லாம் சதுசேயர்கள் இயேசுவையும் அப்போஸ்தலர்களையும் எதிர்த்தார்கள். ஆனால் பரிசேயர்கள் அப்படி அல்ல. சதுசேயர்களுக்கு நேர் எதிர் நம்பிக்கை கொண்டவர்கள் பரிசேயர்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலை விசுவாசித்தார்கள். எனவே பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இடையில் இருந்த இந்த முரண்பாடு அப்போஸ்தலர்கள் உயிர் பிழைக்க எப்படி காரணமாயிற்று என்று லூக்கா இங்கு விவரிக்கிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் நூலில் இங்குதான் முதலாக பரிசேயர்களை பற்றி படிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுதலை பிரசங்கித்ததினால் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சதுசேயர்கள் ஆலோசனை பண்ணினார்கள். உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உள்ள கமாலியேல் என்ற ஒரு பரிசேயன் அப்போஸ்தலர்களை காப்பாற்ற முயற்சி எடுத்தான். இந்த கமாலியேல் பவுலின் ஆசிரியர், எல்லாராலும் மதிக்கப்பட்ட நியாயசாஸ்திரி. கமாலியேல் மரித்த போது நியாயப்பிரமாணத்திற்கு மரியாதை அற்று போயிற்று என்று சொல்லப்பட்டது. அந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்றவர் இந்த கமாலியேல். இவர் என்ன செய்தார்? அப்போஸ்தலர்களை வெளியே அனுப்பிவிட்டு சரித்திரத்தில் இருந்து சில நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி சில விஷயங்களை ஆலோசனை சங்கத்தாருக்கு புரிய வைத்தார். 5ஆம் அதிகாரம் 35 39 வசனங்களை பாருங்கள். சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் அழிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததையானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். கமாலியேலின் அடிப்படை வாதம், புதிதாக தோன்றிய இந்த கிறிஸ்தவ மார்க்கம் மனுஷனுடைய முயற்சியினால் தோற்றுவிக்கப்பட்டிருந்தால் அது காலப்போக்கில் தானாக அழிந்துவிடும். அதை தடுக்க நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆனால் அது தேவனால் தோற்றுவிக்கப்பட்டதேயானால் அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அதை தடுக்க எடுக்கிற முயற்சி வீணாகத்தான் முடியும் என்று எச்சரித்தார். இதற்கு ஆதாரமாக 2 சம்பவங்களை சுட்டிக்காட்டுகிறார். ஒன்று, சில காலத்துக்கு முன்பு தெயுதாஸ் என்ற ஒருவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவன் என்று சொன்னான். மக்கள் அவனை நம்ப தொடங்கினார்கள். சுமார் 400 பேர் அவனை பின்பற்றினார்கள். ஆனால் என்ன நடந்தது? அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றினவர்கள் சிதறினார்கள். அந்த இயக்கம் தானாகவே அழிந்து போனது. அதே போல குடிமதிப்பின் நாட்களில் கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழுந்து மக்கள் மத்தியில் கிளர்ச்சி ஏற்படுத்தினான். என்னை பின்பற்றுங்கள் என்று பலரை தன் வசமாக இழுத்தான். ஆனால் என்ன நடந்தது? அவனும் அவனை பின்பற்றினவர்களும் அழிந்து போனார்கள். கமாலியலின் வாதம் அதே போல அப்போஸ்தலர்கள் போதிக்கும் மார்க்கமும் மனுஷரால் வந்தது என்றால் தானாகவே அழிந்துவிடும். ஆனால் இது தேவனால் வந்தது என்றால் இதை யாராலும் தடுக்க முடியாது. எனவே கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்கள், எல்லாம் தானாக சரியாகிவிடும் என்று ஆலோசனை சங்கத்தாரை எச்சரித்தார். கமாலியேல் ஒரு விசுவாசியாக இல்லாத போதும் அன்று அப்போஸ்தலர்களை காப்பாற்ற தேவன் அவரை பயன்படுத்தினார். பின்னாளில் பல பரிசேயர் விசுவாசிகளாவதற்கு அன்று கமாலியேல் ஒரு கருவியாக இருந்தான். அவருடைய மாணவனாகிய தர்சு பட்டணத்து சவுலும் கூட அவருடைய வார்த்தைகளை கேட்க அன்று அங்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. கமாலியேல் பேசி முடித்த பின்பு ஆலோசனை சங்கத்தார் அவருடைய யோசனைக்கு உடன்பட்டார்கள் என்று 40ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆனால் கொலை செய்வதற்கு பதிலாக அவர்களை அடித்து பயமுறுத்தி விட்டுவிட தீர்மானித்தார்கள்.
5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அடிக்கப்படுவது ஒன்றும் சாதாரணமான தண்டனை அல்ல. அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சாட்டையடி கொடூரமானது. தோல் கயிறுகள் இணைக்கப்பட்ட சாட்டையில் எலும்பு அல்லது உலோக துண்டுகளை தைத்து அதை வைத்து அடிப்பார்கள். ஆடைகள் அகற்றப்பட்டு தூணில் கட்டி வைத்து அடிப்பார்கள். இப்படி அடிக்கும்போது சரீரம் கிழிந்து உடல் முழுவதும் கடுமையாக காயம் உண்டாகும். நிரந்தர ஊனம் அல்லது மரணம் கூட ஏற்படலாம். உபாகமம் 25ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் ஒரு குற்றவாளிக்கு அதிகபட்சமாக 40 அடிகள் வரை கொடுக்க அனுமதிக்கிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன் என்று பவுல் தன்னுடைய அனுபவத்தை விளக்குகிறார். இப்படி 12 அப்போஸ்தலர்களுக்கும் கிட்டத்தட்ட 40 சவுக்கடி தண்டனை நிறைவேற்றப்பட்டது. மிருகத்தனமான இந்த தண்டனைக்கு பின்பு ஆலோசனை சங்கத்தார் அப்போஸ்தலர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று முன்பு கொடுத்த அதே கட்டளையை மறுபடியும் கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். அந்த 12 அப்போஸ்தலர்களும் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் இருக்கும்போது இத்தோடு இவர்கள் கதை முடிந்ததென்று ஆலோசனை சங்கத்தார் நினைத்திருப்பார்கள். ஆனால் கதை அதோடு முடியவில்லை. அடுத்த வசனம் 40-41 வசனங்கள், அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் என்று அப்போஸ்தலர்களின் விசுவாச பயணம் தொடர்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே 4வதாக நாம் அப்போஸ்தலர்களின் வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடம் துன்பத்திலும் மகிழ்ச்சியோடு தொடரும் சாட்சி. துன்பத்திலும் மகிழ்ச்சியோடு தொடரும் சாட்சி. 41-42 வசனங்களிலே நாம் இதை பார்க்கிறோம். அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், எச்சரிக்கப்பட்டார்கள், பயமுறுத்தப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியோடு தொடர்ந்து சாட்சி பகர்ந்தார்கள். நாம இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு பின்பு எருசலேமை விட்டு வெளியேறி இருப்போம். ஆனால் அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து அதே எருசலேமில் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள். அப்போஸ்தலர்களுக்கு இந்த பாடுகள் ஒன்றும் புதிதல்ல. இதை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். காரணம், அவர்கள் அடிக்கப்படுவார்கள் என்று இயேசு ஏற்கனவே அவர்களை எச்சரித்திருந்தார். மார்க் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள், நீங்கள் ஜெபாலயங்களில் அடிக்கப்படுவீர்கள் என்று இயேசு அவர்களுக்கு சொல்லியிருந்தார். அதே போல இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்லியிருந்தார். எனவே அப்போஸ்தலர்கள் இதை குறித்து ஆச்சரியப்படவில்லை. அதே போல உபத்திரவத்தில் சந்தோஷப்படுவது சாதாரணமான விஷயம் அல்ல. அடிக்கப்படும் போது திருப்பி அடிக்க வேண்டும் என்ற அடிப்படையான உணர்வு கொண்ட பேதுருவுக்கு இது வழக்கத்திற்கு மாறாக கடினமாய் இருந்திருக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்காக அதை சந்தோஷமாய் சகித்தார்கள். பின்னாளில் தங்கள் விசுவாசத்திற்காக உபத்திரவப்பட்ட விசுவாசிகளுக்கு எழுதும்போது பேதுரு இப்படி சொல்லுகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று எழுதினார். ஒருவேளை ஆதி திருச்சபை சந்தித்த பாடுகளை நாம் சந்திக்காமல் இருக்கலாம். நம்முடைய விசுவாசத்திற்காக நாம் அடிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் நம் எல்லாருக்கும் இதில் பாடம் இருக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது என்பது அடிக்கப்படுவது, சிறையில் அடைக்கப்படுவது, கொலை செய்யப்படுவது, அதுதான் பாடுகள் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் பெரும்பாலும் சின்ன சின்ன விஷயங்களாகத்தான் வரும். நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் கிறிஸ்துவுக்காக சாட்சி பகரும் போது வரும் ஒவ்வொரு அவமானங்களும் தூஷணங்களும் கூட பாடுகள் தான். இந்த தினசரி பாடுகளை எப்படி சந்திக்கிறோம்? பார்த்து பயப்படுகிறோமா? யாராவது கடிந்து கொண்டால் எப்படி பதிலளிக்கிறோம்? யாராவது விமர்சித்தால் சாந்தமாய் பதிலளிக்கிறோமா அல்லது கோபமாக பதிலளிக்கிறோமா?
நீதிக்காக துன்பப்படும் போது எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? தொடர்ந்து நீதிக்காக போராடுகிறோமா அல்லது பின்வாங்குகிறோமா? இந்த சவால்கள் கூட விசுவாசத்திற்காக நாம் சந்திக்கும் பாடுகள் தான். இந்த தினசரி பாடுகளை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதில் தான் நம்முடைய விசுவாசம் வெளிப்படுகிறது. எனவே பாடுகள் சிலருக்கு மட்டுமல்ல, அது எல்லா விசுவாசிகளுக்கும் வரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த சிறிய பாடுகளில் நாம் தோற்கிறோமா அல்லது விசுவாசத்தில் நிலைக்கிறோமா என்பதுதான் நமக்கு முன்பாக இருக்கிற சவாலான கேள்வி. அப்போஸ்தலர்களைப் போல நாமும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எந்த சூழலிலும் தேவனுக்கே கீழ்ப்படிந்து கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை தைரியமாக தொடர்ந்து நம்முடைய விசுவாச வாழ்வில் அன்றாடம் நாம் சந்திக்கும் பாடுகளை தைரியமாய் சந்தித்து சூழ்நிலை எப்படி இருந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் என்று தீர்மானிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்போதும் நம்மத்திலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களுக்கு ஆலய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளிலும் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் ஆலய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் இந்த வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக உம்மை துதிக்கிறோம். இன்றும் உம்மை பாடல்கள் மூலமாக ஆராதிக்கவும் உம்முடைய வசனங்களை கேட்கவும் கொடுத்த பாக்கியத்திற்காக உம்மை சோத்தரிக்கிறோம். இப்போதும் எங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தைகளை அருளிய ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் அவருடைய ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த வேளையிலும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற யாவரையும் உமது நன்மைகளால் நிரப்புவீராக. இன்றும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்ட காரியங்களிலே தொடர்ந்து வளர அருள் தாரும். இந்த இரவு வேளையில் எல்லா தீங்குகளுக்கும் எல்லா மோசங்களுக்கும் எங்களை விலக்கி இரட்சித்தருளும். எங்களை உம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமேன்.